ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா உருண்டை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருகின தேங்காய் 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதை வெறும் வாணலில் நல்லா இது மாதிரி வறுத்துடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துடணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா இது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துடணும். அப்போ தான் அதோட ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆகும். தேங்காவோட ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ரவா லட்டு சீக்கிரம் கெட்டுடும். அதனால் நல்லா ட்ரையாக இது மாதிரி வறுத்துருங்க. வாணலில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே முந்திரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு முந்திரி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறேன். பாதாம் பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது போட வேண்டியதில்லை. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி வறுத்துருங்க. இப்போது திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துடணும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அந்த வாணல்லையே இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யிலையே நல்லா வறுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. ரவா லட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வறுக்கிறது எல்லாமே சீக்கிரம் அடி பிடிச்சிரும், டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி ஃபுல்லாக வறுத்துருங்க. ரவாவை நல்லா வறுத்தாச்சு. நல்லா இந்த அளவு வறுக்கணும், கலர் மாறிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவு நல்லா வறுத்துருங்க. ரவா எடுத்த கப்லேயே ஜீனி அளந்து எடுத்துக்கலாம். ரவா 1 கப் போட்டிருக்கேன், ஜீனி 3/4 கப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். அது கூடயே ஏலக்காய் 4 போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரவா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஜீனி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கரைஞ்சி ரவாவில் மிக்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் போட்டுக்கலாம். தேங்காய் இது மாதிரி வறுத்துட்டு போடுறனால சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 4-5 நாள் இருக்கும். உங்களுக்கு 10 நாள் அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் தேங்காய் போடாமல் செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். சூடான பால் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒரு 4-5 ஸ்பூன் அந்த அளவு தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்துருங்க. உங்களுக்கு இது 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அப்படி உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாலையும் தேங்காயும் சேர்த்துக்க வேண்டாம். பாலுக்கு பதில் நீங்கள் நெய் ஊற்றி கலந்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா சூப்பராக வரும். நல்லா கலந்தாச்சு. இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பதத்துலேயே எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் சூடு ஆறினோன்னே உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஸ்டவ்வில் இருந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே இது மாதிரி லட்டு பிடிச்சிருங்க. அப்போ தான் நல்லா வரும். கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா இது மாதிரி இறுக்கி பிடிச்சி உருண்டையாக உருட்டிக்கோங்க. மாவை காய விடாமல் ரொம்ப ஆறுறதுக்குள்ளேயே லட்டு எல்லாம் பிடிச்சி முடிச்சிருங்க. லட்டு பிடிக்கிறதுக்குள்ளே மாவு காஞ்சிருச்சுன்னா நெய்யை நல்லா சுட வச்சுட்டு அந்த மாவில் ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றி கலந்துட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா உதிர்ந்து போகாமல் நல்லா லட்டு பிடிக்க வரும். அவ்வளோதான், ரவா லட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.